சித்தர் பூமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். அவர் நிறைய நேயர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதாவது நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் அந்த கேள்விக்கான பதிலை அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நேயர் கேட்டிருக்காரு, எனக்கு சுத்த ஜாதகம், இந்த சுத்த ஜாதகங்கிறதுனாலேயே நிறைய பேருக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி சுத்த ஜாதகங்கள் தோஷமுடைய ஜாதகங்களை திருமணம் செய்யலாமா? செய்தால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கணும்னு சொல்கிறாங்களே, அது அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு விஷயத்தை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். எது சுத்த ஜாதகம், எது சுத்தம் இல்லாத ஜாதகம்? ஜென்ரலாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பிறப்பு லக்னத்திற்கு 7வது வீடு, 8வது வீடு, 2வது வீடு சுத்தமாக இருக்குது அப்படின்னா அது சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஏன்னா 2ங்கிற குடும்பஸ்தானத்திலேயோ, 7ங்கிற மனைவி ஸ்தானத்திலேயோ, 8ங்கிற மாங்கல்ய ஸ்தானத்திலேயோ கிரகங்கள் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அது சுத்த ஜாதகம். சரி, அப்போ பிரச்சனைக்குரிய ஜாதகம் எது? 2ல், 7ல், 8ல் பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோ, ராகு கேதோ, செவ்வாயோ இருக்குமானால் அது சுத்தம் இல்லாத ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது ரெண்டுக்கும் உள்ள அமைப்பு அப்படி சுத்த ஜாதகம், சுத்தம் இல்லாத ஜாதகத்தை கல்யாணம் பண்ணுறதுனால அப்படி என்னங்க பாதிப்பு வந்துட போகுது? முதல்ல இது பிறப்பின் ஜாதகத்தினுடைய நிலை. இப்போ அவங்களுடைய 20 to 30வது வயது 3 லக்னம் மாறி இருக்கும். இப்போ 3வது லக்னத்துக்கு வந்துடும். உதாரணத்திற்கு மகர லக்னம்னு வச்சுக்கோங்க. 7வது வீட்டில் சனீஸ்வரன் இருக்கார், 8லையும் 2லையும் ராகு கேதுக்கள் சம்மந்தப்படுது, லக்னத்தில் செவ்வாயும் இருக்காங்க. இது சுத்த ஜாதகம் இல்லை. இது பாவ கிரக ஜாதகம்ங்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய ஜாதகம். இந்த ஜாதகருக்கு கல்யாணமே ஆகக்கூடாது. கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, ஆகலைனாலும் பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய நிலை. நல்லா கவனிச்சுக்கோங்க. மகர லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு சிம்ம லக்னத்தில் ராகு கேதுக்கள் தொடர்பு பெற்று, கடகத்தில் சனி பகவான் தொடர்பு பெற்று, லக்னத்தில் மகரத்திலேயே செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகர், அந்த ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம்னு கிடையாது, அது பிரச்சனைக்குரிய ஜாதகம். சரி, இவருக்கு இப்போ வயசு 20 to 30, பருத்தி லக்னம் 10 வருஷம், கும்ப லக்னத்தில் 10 வருஷம், இப்போ மீன லக்னம் போயிட்டுருக்கு. இந்த மீன லக்னம் நல்லா கவனிச்சுக்கோங்க. மீன லக்னத்தின் அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். இந்த குரு பகவானை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை, விட்டுடலாம். இப்போ சனி பகவான் எங்கே இருக்காருன்னு மட்டும் பாருங்கள். மகர லக்னத்திற்கு 7ல் சனி பகவான், கடகத்தில் சனி பகவான். இப்போ மீன லக்னம் 5ல் சனி பகவானாக மாறி போயிருக்கும். 6ல் ராகு கேது சம்மந்தப்பட்டிருப்பாங்க. 12ல் ராகு கேது தொடர்பில் இருக்கும். 11ல் இப்போ செவ்வாய் இருக்கும். இது எங்கெங்க தோஷம் உள்ள ஜாதகம்? இதுதானே சுத்த ஜாதகம். அப்போது நம்ம பிறக்கும்போது பிரச்சனைக்குரிய ஜாதகம்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது பிரச்சனைக்குரிய ஜாதகமே கிடையாது. அது சுத்த ஜாதகமாக மாறும். பிறப்பிக்கும்போது சுத்தமில்லாத ஜாதகம்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதே மகர லக்னம் எடுத்துக்கிறோம். இந்த மகர லக்னத்தில் 7ஆம் இடத்துல யாரும் கிடையாது, 8ஆம் இடத்துல யாரும் கிடையாது, 2ஆம் இடத்துல ராகு யாரும் கிடையாது. 11ல் சனி பகவான் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி 11ல் சனி பகவானை எடுத்து போட்டுக்கிறோம். சரி, இப்போ 7வது வீட்டில் இப்போ ராகு கேதுக்கள் எதுவும் கிடையாது. ராகு கேதுக்களை உதாரணத்துக்கு எங்கே போட்டுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கன்னியில் ராகுவும் மீனத்தில் கேதுவும் போட்டுக்கிறோம். இப்போ 3லையும் 9லையும் ராகு கேதுக்கள் இருக்காங்க. இதுவும் தோஷம் கிடையாது. கரெக்டாக? இந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு மகர லக்னம் பிறந்த லக்னம் முடிஞ்சு இப்போது மீன லக்னத்துக்குள்ளே இருக்காங்க. இன்றைக்கி 7ல் ராகு, லக்னத்தில் கேது இருக்கும். இந்த ஜாதகம் இப்போ சுத்த ஜாதகம்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே 7ல் ராகு கேது தொடர்பு வந்துடுச்சு. இங்கே ராகு கேது பிரச்சனையை தருமானா கண்டிப்பாக தரும். பிரச்சனைகளை 100% தரும். அப்போ இந்த ஜாதகம் தான் இந்த 10 வருஷம் அவங்களுக்கு சுத்த ஜாதகம். இது கிடையாது, சுத்தமற்ற ஜாதகம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் போய் சுத்த ஜாதகம் தேடினீங்கன்னா எங்கேருந்து கிடைக்கும்? அதனால் நம்ம பிரச்சனைக்குரிய ஜாதகங்கள் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி லக்னத்திலேருந்து பாருங்கள். இப்போது தற்சமயம் உள்ள லக்னத்திலேருந்து பாருங்கள், வயதுக்குரிய லக்னத்திலேருந்து பாருங்கள், அட்சய லக்னத்திலேருந்து பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைக்கான நிகழ்வு என்னங்கிறது கண்ணாடி மாதிரி காமிச்சிடும். அப்போது நம்ம ராகு கேதுக்கள் 7ல் இருக்குது, அது சுத்தம் இல்லாத ஜாதகம். சனி பகவான் 7ல் இருக்குது. 2ல் இப்போ சனி இருக்குது. இந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். 2ல் சனியோ இல்லை 2ல் செவ்வாயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வாக்கில் சனி இருந்தால் வாயாள வாழ்க்கை கிடம், 2ல் செவ்வாய் இருக்கக்கூடாது, அது தோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதுவே லக்னம் மாறுது. 3வது லக்னம் இப்போ மாறிடுச்சு. இந்த 3வது லக்னம் மாறினதுக்கப்புறம் எங்கே இருக்குது? 2ஆம் இடத்து சனி. அது 12க்கு மாறிடும் இல்லையா? அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ நம்ம ஒரு நிகழ்வை பார்க்குறோன்னா, இன்றைக்கி நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் பிறந்தது தமிழ்நாடாக இருக்கலாம், இப்போ வாழ்கிறது நீங்கள்
மலேசியாவில் வாழலாம், சிங்கப்பூரில் வாழலாம், ஆஸ்திரேலியாவில் வாழலாம். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நம்ம எப்படி போகணும்னு பார்ப்பீங்களா, இல்லை தமிழ்நாட்டு பிறந்த இடத்துலேருந்து எப்படி போகணும்னு பார்ப்பீங்களா? இருக்கிற இடத்துலேருந்து பாதையை பார்த்தா தான் நம்மளால் பயணிக்க முடியும். கரெக்டாக? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜாதகத்தில் சுத்த ஜாதகம் என்னன்னு சொன்னாலும் அது நம்ம திருமண காலத்தில் இப்போ சுத்த ஜாதகமாக இருக்க வாய்ப்பு கிடையாது. என்னதான் அது தோஷமுடைய ஜாதகம் அப்படின்னாலும் அது லக்னம் மாறும்போது தோஷம் இல்லாத ஜாதகமாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் நீங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடத்தை படிங்க, பாருங்கள், அதன்படி நீங்கள் பொருத்தம் பார்க்குறது பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி உள்ளே நிற்கிற இடத்துல இருந்து, சென்னையில் நான் இருக்கேன்னா சென்னையிலேருந்து தான் நான் போகக்கூடிய ரூட்டை நான் தேடணுமே தவிர நான் பிறந்த இடத்துல இருந்து தேடக்கூடாது அப்படிங்கிறத அதில் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் லக்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரும் அப்படிங்கிறது, அதுவும் பிரம்ம முகூர்த்த வேளையில் நம்ம படிக்கிறோன்னாவே அந்த கிரகங்கள் நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக ஜோதிடம் படிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்வு உங்களுக்கு சுத்த ஜாதகமாக இல்லையாங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சி வரன்னு பாருங்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி.